கண்களுக்கு எது பச்சையாக தெரியுதோ, எது அழகாக தெரியுதோ, இந்த இடத்துல சூப்பர், இந்த மாப்பிள்ளை சூப்பர், இந்த வாழ்க்கை சூப்பர், இந்த இடத்துல நிலம் வாங்கலாம், பெஸ்ட்டாக இருக்குது, அழகாக இருக்குது, ரயில்வே ஸ்டேஷனுக்கு பஸ் ஸ்டாண்டுக்கு இங்கேருந்து லேண்ட் வாங்கலாம், இங்கே வீடு கட்டலாம், எங்களை பிஸ்னஸ் பண்ணலாம், சூப்பராக இருக்கும். சுய முயற்சி வேண்டாம், வீணாயிரும். அவன் சுயமாக தான் அந்த இடத்த செலக்ட் பண்ண. சோதகுமரப்பட்டினம் நீர்வளம் பெரிய இருந்தது, மிருகங்களுக்கு ஜீவனம் நல்ல நீர்வளம் கிடைக்கிது, ஆகாரம் கிடைக்கிது, பெஸ்ட்டுன்னு எடுத்தான். ஆனால் ஒன்றுமே இல்லை. கொண்டு பண்ண சொத்து சுகத்தெல்லாம் இழந்து, மனைவியும் இழந்து, அப்படியே தான் நினச்சான், வெறுமனை திரும்பி வருகிறான். எல்லாம் கொண்டு போன ஒன்றுமே அவனுக்கு பிரியமில்லாத சந்ததி, மோபாப் என்ற சந்ததி உருவாகிறது. அதனால் நாம் கண்ணுக்கு குளிச்ச தருது, கண்ணுக்கு பசுமையாக தருது, பிஸ்னஸாக இருக்கட்டும், தொழிலாக இருக்கட்டும், திருமணமாக இருக்கட்டும், படிப்பாக இருக்கட்டும், வேலையாக இருக்கட்டும், வீடு கட்டுமான பண்ணி, ஊழியத்துக்கு ஒரு லேண்டு வாங்கினா கூட கத்தர் என்ன சொல்கிறது அந்த இடத்த தான் வாங்கணும். கத்தர் ஆலோசனைக்கு வெயிட் பண்ணி, கத்தர் சொல்கிற திருமண வாழ்க்கைக்கு வெயிட் பண்ணி, படிப்பு, காலேஜ் படிப்பு, ஹையர் ஸ்டடி, வேலை எதாக இருந்தாலும் ஏசப்பா சொல்கிற காரியங்களை செலக்ட் பண்ணுங்கள். கர்த்தர் சொல்கிற ஆலோசனை நடங்க. உங்கள் கண்ணுக்கு எது பெஸ்ட்டாக தெரியுது, அதெல்லாம் பெஸ்ட்டே கிடையாது. லோத்துக்கு பெஸ்ட்டாக தான் தெரிஞ்சது.